அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்லாஹ் நேசிக்கிறான். யாரை அல்லாஹ் நேசிக்கிறான்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு அடியானை நேசிக்கிறான். அவன் யார்? ஒரு செயலை செய்வான், அதை தொடர்ச்சியாக செய்வான், அது குறைவாக இருந்தாலும். ஒரு அடியான் ஒரு நல்ல செயலை செய்வான், அந்த செயல் குறைவான செயல்தான், ஆனால் அதை தொடர்ச்சியாக அல்லாஹ்விற்காக செய்து கொண்டே வருவான். இந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான். ஒரு அடியான் இரவு வணக்கத்தை தொடர்ச்சியாக செய்து வருகிறான். ஒரு நாள் அவன் அசதியில் திடீரென்று தூங்கி விடுகிறான். அவன் தூங்கினாலும் அது அவனுக்கு சதக்காவாக மாறுகிறது. அவன் தொழாத கூலியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்று அவனுக்கு அல்லாஹ் கொடுத்து விடுகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த ஹதீஸுடைய விளக்கமும் அதுதான். ஒரு செயலை நீங்கள் செய்தால் அதை தொடர்ச்சியாக செய்யுங்கள். அது குறைவாக இருந்தாலும் சரி. அதிகமான ஒரு செயலை செய்து அதற்கு தொடர்ச்சி இல்லாமல் ஆக்கிவிடாதீர்கள் என்பதுதான் அதனுடைய தீர்வு. குர்ஆனை ஒரு நாள் ஒரு பக்கம் ஓதக்கூடிய வழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் ஒரு பக்கத்தை தினமும் குறைந்தபட்சமாவது ஓதி விடுங்கள். ஒரு ஏழைக்கு ஒரு நாள் 10 ரூபாய் கொடுக்கக்கூடிய வழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் அந்த 10 ரூபாயை தினமும் கொடுத்து விடுங்கள். ஒரு நாளைக்கு 2 ரக்அத் நஃபிலான தொழுகையை தொழக்கூடிய வழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் அதை செய்து விடுங்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலாலை அழைத்து கேட்டார்கள், பிலால், சொர்க்கத்தில் எனக்கு முன்னால் நடந்து செல்லக்கூடிய சப்தத்தை நான் கேட்டேன், என்ன அமலை செய்கிறாய்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உது செய்தால் 2 ரக்அத் தொழுது கொள்வேன். அல்லாஹு அக்பர். அவர்களுடைய அந்த செயல் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் நடக்கக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு பெற்று தந்தது. சுப்ஹானல்லாஹ். இது போன்று நம்முடைய வாழ்வில் எத்தனையோ செயல்பாடுகள் இருக்கலாம். அந்த செயல்பாடுகளில் நாம் தொடர்ச்சியாக ஒன்றை செய்தால் குறைவாக இருந்தாலும் அல்லாஹ் அதை நேசிக்கிறான்.